வணக்கம் உறவுகளே. சற்று முன்னர் டாக்டர் அர்ச்சனா தனக்கு ஒரு தனிப்பட்ட செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு தோள் கொடுத்து தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை நியமிச்சிருக்கிறார். தன்னுடைய நண்பர் என்று சொல்லி அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். சற்று முன்னர் தான் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அர்ச்சனா சம்பந்தமான தகவல்களை அறிக்கிறதுக்கு. அப்போ அர்ச்சனாவுக்கு ஏதாவது நடந்தால் அது சம்பந்தமான தகவல்களை அறிகிறதுக்கோ ஒரு அர்ச்சனா தனிப்பட்ட ஒரு பர்சனல் செக்ரட்டரி, அதாவது தனிப்பட்ட ஒரு ஆளுமைமிக்க ஒரு செயலாளரை அர்ச்சனா நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை அடுத்து அர்ச்சனா இதனை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி பலராலும் கூறப்படுகிறது. தன்னுடன் படித்த ஒரு நண்பர் நேர்மையானவர், நீதியானவர் என்று சொல்லி அர்ச்சனா கூறுகின்றார். தான் விழுந்த நேரமெல்லாம் அவர் தூக்கி விடுவார் என்று சொல்லி கூறுகின்றார். அவர் சம்பந்தமான கருத்துக்களை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றார். ஒரு கடித வடிவில் அவர் பதிவேற்றம் செய்திருக்கின்றார். அது சம்பந்தமான தகவல்களையும் இங்கே நாங்கள் தருகின்றோம். இனி வருங்காலங்களில் அர்ச்சனானோட சகல அரசியல் சம்பந்தமான செயற்பாடுகளுக்கும் அவர் தோள் நின்று தோள் கொடுத்து தனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கூறுகின்ற போது இன்னும் தான் நிறைய புது முகங்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கான காலமும் வெகு தொலைவில் என்ற கூற்றுப்படி அவர் கூறுகின்றார். உண்மையிலே அர்ச்சனா ஒரு சிறந்த ஒரு கட்சி ஒன்று அமைத்து அந்த கட்சி பலம் பெற்று எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு சிறந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழ் மக்கள் நடந்தும் பேரவாவும் பெரு விருப்பமாகும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நமது அரசியல் நடவடிக்கை தொடர்பாக ஒரு மேலதிக கருத்துக்களும் நண்பன் மயூரன் சிவப்பிரகாசம் அவர்களுடன் இணைந்தே வெளியிடப்படும். எனது அரசியல் சம்பந்தமான பேச்சாளராக மயூரன் சிவப்பிரகாசம் தொடர்ந்து பயணிப்பான். எனது நண்பனுக்கு அவனது அரசியல் பயணத்துக்கு உதவ விரும்பும் சாவகச்சேரி அன்பு பெருமக்கள் அவனுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக உங்கள் ஆதரவினை தெரிவிக்கலாம். சிவப்பிரகாசம் மயூரன் என் அழைப்பு ஏற்று என்னுடன் தோள் கொடுத்து இதுவரை நின்றவன். பல தடவைகள் நான் விழுந்து விட்டேனா என்று எல்லோரும் நினைத்த போது அவன் வாட்ஸ்அப் கோல் மட்டும் தான் என்னிடம் மிஞ்சி இருந்தது. பொறடாப்பா, யோசிக்காத, நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் எப்போதும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவன் ஆளுமைகள் நான் சொல்லி எனது நண்பர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. முன்னொரு காலத்தில் நாங்கள் படிக்கும் போது கூட ஜோன் ஷீனா என்று செல்லமாக அழைக்கப்படும் நண்பனை நாங்கள் எமது பாடசாலையின் முன்னோடியாகவே எப்போதும் கருதினோம். பல பேர் கேட்பார்கள், யார் உன்னுடன் கூட்டணி என்று. கூட்டணியின் முதலாவது ஆயுதத்தை நான் உங்கள் முன் அறிமுகம் செய்து வைக்கிறேன். அறிமுகம் செய்து வைப்பதற்கு மிகப்பெரிய படியே இருக்கிறது. சாவகச்சேரி மைந்தன் உயர் கணித பிரிவில் அகில இலங்கையில் முதலாமிடம் பெற்ற யாழ் மைந்தன் சிவப்பிரகாசம் மயூரன் உங்களுக்கு முதலாக அறிமுகம் செய்கின்றேன். அவன் சாதாரண தர பிரிவில் 10 பாடங்களும் ஏ தகமை பெற்ற போது ஏன் ஆங்கில இலக்கியம் கூட நான் 9 பாடங்களில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஏ தகமை பெற்று உயிரியல் பிரிவுக்கு சென்றேன். அர்ச்சனா அறிமுகம் செய்து வைத்தது சிவப்பிரகாசம் மயூரன் என்ற சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட அவருடைய உயிர் நண்பன் என்று கூறுகின்றார். தொடர்ந்து வரும் காலங்களில் தான் ஏனைய தன்னுடைய அரசியல் கட்சியின் அரசியல் அமைப்பின் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களை இனிவரும் காலங்களில் தான் அறிமுகம் செய்வேன் என்று கூறியிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அந்த அறிமுகம் செய்பவர்களை எதிர்பார்த்து காத்திருப்போமாக.